ஆமாண்ணே. எதுக்குண்ணே இந்த ஊருக்கெலாம் பாதுகாப்பு கொடுக்க சொல்லி நம்மளை அனுப்புகிறாங்க? எதுவும் கொலை எதுவும் நடக்குதாண்ணே? அது நடந்தால் கூட பரவாயில்லையே, அடைக்க பெருக்கி உள்ளே போட்டுடலாமே. அதை விட பெரிய பெரிய சொல்லிலாம் பார்த்து வச்சுருக்காங்கடா. அப்படி என்னென்ன பெருசாக பண்ணிட்டாங்க? அதான் ஒழிச்சு வச்சதெல்லாம் திரும்ப கொடுத்துட்டாங்க நம்மளை. டேய், நீ பேப்பர்லாம் படிக்கவே மாட்டியா? உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அதை யார் யார் எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியுமா? சொல்கிறேன் வா. ஊரில் மணிவாசகம்னு ஒருத்தர் இருப்பான். அவன் இப்போ தான் வடலூர்லேருந்து கிளம்பி வந்த மாதிரி வெளியேறு தும்பப்பூவாக ஒரு வேட்டியை மூடிக்கிட்டு அப்படியே சாந்த சொரூபியா ஒரு சயனத்தில் நடந்து வருவார். அவன் தான் இந்த ஊர்லேயே 1ஆம் நம்பர் அயோக்கிய பயவுள்ள. அவனுக்கு முன்னாடியே மயில் தொகையில் தரையை பெருக்கிட்டு லட்சுமின்னு ஒருத்தன் வருவான். அவனை எதுலேயும் சேர்க்க முடியாது. இவனுக்கெல்லாம் மிஞ்சினும் ஒருத்தன் இருக்கான், பஞ்சாயத்து தலைவர்னு பேர். பக்கா படுகாலி பயவுள்ள. இது தங்கமா பித்தளையா? பொய் சொல்லாமல் சொல்லுதான். சிரிச்சுட்டே தாலி எடுத்துட்டு போயிடுவான். இவனுங்களுக்கெல்லாம் கூண்ணம் இன்னொருத்தர் இருக்கான், செரட்டன்னு பேர். அவன் ரொம்ப அடக்க ஒடுக்கமா அவதாரம் எடுத்த மாதிரியே இருப்பான். ஊரில் நடக்கிற உருட்டு பொருட்டு அத்தனையும் அவன் தான் குத்தையை கெடுத்திருக்கான். இம்புட்டு வேலை பார்க்குறவங்க எங்கே இருக்கணும் சொல்லு? ஜெயிலில் தான் இருக்கணும். ஆனால் அங்கே போய் பாரு, அத்தனை பையகளும் 63 நாயன்மார்கள் மாதிரி கோயிலுக்குள்ளே தான் வரிசையாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த சனீஸ்வரனே அவன் பார்வையை இந்த ஊருக்கு டெண்டர் விட்டு போயிருக்கானா பார்த்துக்க. ஏன்? ஐயோ, அப்போதுக்குன்னு அங்கே போயிட்டு பேசாமல் திரும்ப போயிடுமா? சும்மா கடை புரோக்கர்னு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு இந்த ராகு எவ்வளவோ நல்லவன். கூடவே புகை வண்டின்னு ஒருத்தன் அலையிறான். அவன் ஒவ்வொரு இடமெல்லாம் புகையை விட்டு பொசிக்கு சாம்பலாக்கிடுவான். வா பேர பேர் வாடாங்கி பெட்டி. வா.